This holiday season, come and meet the Mermaid Scuba Center and over 5,000 aquatic creature only at VGP Marine Kingdom, Chennai. Holidays-நாலே அது நம்ம GT Holidays தான். 2 லிட்டர் சன்லாண்ட் ஆயில் வாங்கினா 18 ரூபாய் மதிப்புள்ள சக்தி மசாலா மஞ்சள் தூள் ஃப்ரீ. நெல்லை தூத்துக்குடி பகுதியில் வந்த அது புயல் கிடையாது. இங்கே தான் நம்ம நோட் அதீத மழை மட்டும்தான் அது மேக வெடிப்புன்னு சொல்கிறாங்க. ஒரு விதமான ஒரு காற்று அழுத்தம், காற்று சுழற்சின்னு சொன்னாங்க. இதெல்லாம் ராகு தான். இன்னும் சில புயல்களை கொண்டு வருவான் ராகு. இன்னும் சில புயல்கள் நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு அல்லது தென்னிந்தியாவிற்குன்னு எடுத்துக்கோங்க. நிறைய சிக்கல்கள் நீரால் இருக்கிறது. இப்போ நீரால் இருக்குன்னா என்னென்ன மாதிரி நடக்கலாம் அப்படின்னா, டேம் இருக்கு இல்லையா, அதில் சில சிதிலங்கள் ஏற்பட்டு அது உடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வங்காள விரிகுடா மற்றும் அரபிக்கடலை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் 2 புயல்கள் வரலாம். பொங்கல் முடிந்து அல்லது பார்த்தீங்கன்னா குடியரசு தினம் வருது இல்லையா, ஜனவரி 26 குடியரசு தினம். அதற்கு அப்புறம் இருந்து நாம் ஒரு மிகப்பெரிய திடீர் மழையை பார்க்க போகிறோம். சில பேர் இந்த சாப்பாட்டை ஃபோட்டோ எடுத்து போடுவாங்க. அந்த கேப்சர் பண்ணுறோம் இல்லையா, ஃபோட்டோ கேப்சர் பண்ணுறோம், அது ராகுன்னு சொல்லுவோம். அந்த கேப்சர் இமேஜ் இப்போ பார்த்தீங்கன்னா சிசிடிவி, இந்த இமேஜ், ஃபோன், கேமரா எல்லாமே அதுதான். அப்படி பண்ணுறவங்களுக்கு மண்ணெல்லாம் பாதிக்கப்படும், உடல்நலம் பாதிக்கப்படும், உணவு விஷமாதல் நடக்கும். சனி திருநங்கை கிரகம். இது நிறைய பேர் சொல்லுவாங்க. வெளிப்படையாக நான் சொல்கிறேன், சனி ஒரு திருநங்கை கிரகம். கடந்த 20ஆம் தேதி தான் சனி பெயர்ச்சி முடிஞ்சிருக்கு. ஸோ ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு பக்கம் இயற்கை சீற்றங்கள், ஒரு பக்கம் ஆட்சி காலத்தில் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வந்த பொழுது எந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு இருந்ததோ அந்த வரவேற்பு இப்போ இல்லையோ அப்படின்ற ஒரு மனக்கசப்பு இருக்குது. இயற்கை சீற்றங்கள் வந்த போதும் சரியாக அவங்க பார்த்துக்கல அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அமைச்சரவையில் பிரச்சனை. ஸோ இதெல்லாமே வச்சு பார்க்கும்போது ஒரு ஜோதிடராக தமிழகத்தினுடைய நிலை இப்போ என்னவா இருக்குது, அது என்னவா மாறும் சார்? சென்னையிலையும் சரி, அதுக்கப்புறம் சவுத், நம்மளுடைய டீப் சவுத்து, அதாவது தென் தமிழகத்திலையும் அதிகமான ஒரு வெள்ளக்காடாக இருந்தது எல்லாருமே பார்த்தோம். இதற்கு ஜோதிட ரீதியாக என்ன காரணம்னா, சனி மட்டும் காரணம் கிடையாது. இதற்கு முக்கியமான காரணம் அப்படிங்கிற யாருன்னா ராகு அப்படின்னு ஒரு கிரகம் இருக்கு. இது சாயா கிரகம்னு சொல்லுவாங்க ஜோதிடத்துல. சாயா கிரகம்னா பார்க்க முடியாது அதை அப்படின்னு. ஆனால் அதுக்கு புவியீர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறதாக ஜோதிடத்துல ஒரு இது உண்டு. அப்ப ராகு முதல்ல என்ன பண்ணுவான், ஆன்மீகம் சார்ந்த இடங்களில் பெரிய சர்ச்சைகளையும் குழப்பத்தையும், சில விதமான இப்ப தீப்பற்றி எரிதல், இடிந்து போதல், சேதம் செய்தல் அப்படிங்கிறதையெல்லாம் செய்யும். ஏன்னா ராகுடைய வேலை என்னன்னா டெஸ்ட்ராய் பண்றது. அது ஒரு அழிவுபூர்வமான கிரகம். அது ஆக்கப்பூர்வமான கிரகம் கிடையாது. அதை நம்ம வழிபடுறவங்கெல்லாம் உண்டு. ஆனால் அது அசுபத்தன்மை அடைந்து விட்டால் அது ரொம்ப கொடூரமான கிரகமாக மாறிடுது. இப்போ இந்த மீன ராசியில் கண்டாந்த நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய ராகு கோவில் சம்பந்தப்பட்ட, ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஆன்மீக பயணம் செய்கிறாங்க பாருங்க. இப்போ நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா தமிழ்நாட்டிலேருந்து எல்லாரும் திருச்செந்தூருக்கு போனாங்க. என்ன நடந்ததுன்னா, திருச்செந்தூர்லேருந்து திரும்ப வர முடியாமல் பண்ணிட்டான். என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 48 மணி நேரம் அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்த அனைத்து பிராணிகளையும் தன்னுடைய முழு கட்டுப்பாட்டில் வச்சுருந்தாங்க. எல்லாருக்கும் உயிர் பயம் கொடுத்தான். நீங்கள் பார்த்துருக்கலாம். என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு தெரியாமல் இவங்க எல்லாருமே ஒரு கோவில் யாத்திரைக்காக வந்தவர்கள் தான். முந்தியெல்லாம் நடந்து வருவாங்க. இப்போ ரயில் பயணத்தில் வந்திருக்காங்க. எல்லாம் அந்த ரயில் பயணத்தில் அந்த வெள்ளத்தில் சிக்கி 48 மணி நேரம் என்ன நடக்கும்னு தெரியாமல், இது நான் ஜோதிட ரீதியாகத்தான் சொல்கிறேன். என்னுடைய ஜோதிட பார்வையில் இந்த இடத்தை முழுக்க ராகு தான் இந்த ஆன்மீக ரீதியான சுற்றுலாக்களையும் யாத்திரைகளையுமே சேதப்படுத்தி அங்கே போகிறவங்களுக்கெல்லாம் பிரச்சனை கொடுப்பான். இன்னும் மலை மீது ஏறி செல்லக்கூடிய, இப்போ சபரிமலையில் கூட ஒரு கூட்ட நெரிசல் பிரச்சனை வந்ததை நீங்கள் பார்க்க முடியும். அதுவும் முக்கியமான ஒரு ஆன்மீக ஸ்தலம். இது போல இன்னமும் இந்த ராகு மீனத்திலிருந்து வெளிவரும் வரை இந்த மாதிரியான நிகழ்வுகளையும் கண்டிப்பாக கொடுப்பாப்புல. அவர் ராகுடைய வேலை அதுதான். அப்போ பாருங்க, இன்னமும் கூட என்னென்ன நடக்கும்னா, இன்னும் சில புயல்களை கொண்டு வருவான் ராகு. இன்னும் சில புயல்கள் நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு அல்லது தென்னிந்தியாவிற்குன்னு எடுத்துக்கோங்க. இல்லை, அது எந்த காலகட்டத்தில் வரும் அப்படிங்கிறத கரெக்டாக சொல்ல முடியும். நாம இப்போ பாருங்க, ராகு உத்திரட்டாதி நட்சத்திரத்தை தாண்டணும். அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தை விட ரேவதி நட்சத்திரத்தை தாண்டணும். இது ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது
இந்த வரக்கூடிய ஏப்ரல் மே வரைக்குமே நீரால் நம்மளுடைய தமிழ்நாட்டிற்கு, அதுவும் முக்கியமாக தென்னிந்தியாவிற்கு நிறைய சிக்கல்கள் வந்து நீரால் இருக்கிறது. இப்போ நீரால் இருக்குன்னா என்னென்ன மாதிரி நடக்கலாம் அப்படின்னா, டேம் இருக்கு இல்லையா, அதில் சில சிதிலங்கள் ஏற்பட்டு அது உடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்போ நான் நெகட்டிவாக சொல்கிறதா இல்லை, என்ன நடக்க போகிறதோ அதை நம்ம வந்து சொல்கிறோம். இந்த மாதிரி நடக்கலாம், வாய்ப்புகள் இருக்கிறது. ஏரி அல்லது பார்த்தீங்கன்னா ஏரி, குளங்கள், ஆறுகளுடைய கண்மாய்கள் உடையலாம். நீர் அசுத்தப்பட்டு மீன்கள் எல்லாம் இறந்து போகலாம். அப்போ நடந்துட்டுச்சுக்கு நீங்கள் பார்க்கலாம். இப்போ நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா, எண்ணூரில் மட்டும் நடக்கலைங்க, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் நடந்தது, ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் சென்னையில் பார்த்தீங்கன்னா கபாலீஸ்வரர் கோயிலில் நடந்தது. மீனம் புரியுதுங்களா, மீனராகு மீனத்துக்குள்ள வந்துட்டாரு. அவர் ஒரு இண்டிகேஷன் நம்மளுக்கு கொடுக்குறாரு, நான் மீனத்தில் இருக்கேன். இப்போ சென்னையில் எண்ணூரில் அந்த ஆயில் அதெல்லாம் கலந்து மீனெல்லாம் இறந்து விட்டது. அதுவும் கடல், நல்லா கவனிச்சிங்கன்னா கடல். அந்த கடலை அவன் ஆக்கிரமிப்பு செஞ்சான். எப்படி நடந்தது? புயல்னால் நடந்தது. அந்த புயலை உருவாக்கி அந்த முழு கடலையும் இது பண்ணிட்டான். அங்கே இருக்கிற மீனெல்லாம் இறந்து போய் அதுக்கு நிறைய செலவு நடந்தது, நிறைய பொருட்சேதமும் நடந்தது. அப்போ மீனராகு இன்னும் தன்னுடைய வீரியத்துடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். அவன் எப்பெல்லாம் பண்றான்னா, இன்னும் பாருங்க, நான் சொன்னது போல இந்த மே மாதம் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொன்னோம்னா, இந்த வரக்கூடிய தை அல்லது மாசி மாதங்களில், தை அல்லது மாசி மாதங்களில் நம்மளுடைய தென்னிந்தியாவிற்கு, அது வந்து கர்நாடகாவாக இருக்கலாம், கேரளாவாக இருக்கலாம், தமிழ்நாடாக இருக்கலாம், அல்லது ஆந்திர பிரதேசமாக இருக்கலாம், அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த 4, அதாவது பார்த்தீங்கன்னா அந்த கடலை ஒட்டி வங்காள விரிகுடா மற்றும் அரபிக்கடலை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் 2 புயல்கள் வரலாம், ஒரே நேரத்தில் வரலாம். அல்லது இப்போ பாருங்க, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நெல்லை, தூத்துக்குடி பகுதியில் வந்த அது வந்து புயல் கிடையாது. இங்கே தான் நம்ம நோட் அதீத மழை மட்டும்தான் அது. அது வந்து மேக வெடிப்புன்னு சொல்றாங்க. ஒரு விதமான ஒரு காற்று அழுத்தம், காற்று சுழற்சின்னு சொன்னாங்க. இதெல்லாம் ராகு தான். ஏன்னா சென்னையில் பெய்ததை விட ரொம்ப அதிகமாக அங்கே பெய்தது. மேக வெடிப்புன்னு சொல்றாங்க. அப்படியே வெடிச்சு அப்படியே கொட்டுறது. அது அந்த அளவுக்கு அது வந்து ரொம்ப சிவியராக அதனுடைய தாக்கத்தை வந்து காமிக்கிறான் ராகு. அந்த ராகு அப்படிங்கிறவங்களை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு ஜோதிடத்தில் நிறைய இது சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ராகு அப்படிங்கிறது நம்ம இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, உனக்கு வந்து சண்டாளன்னு ஒரு பேர் உண்டுங்க ஜோதிடத்தில். சண்டாளன்னு பேர் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு, வித்தியாசமான பேர். இது நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க அந்த பேரை. சண்டாளன்னா நம்ம ஒருத்தர் வந்து கோவத்தை திட்டுறோம் அப்படின்னு எப்படி சொல்லுவோம், சண்டாளன்னு திட்டுவோம். இப்போ சண்டாளன் என்னென்ன பண்ணுவான் அப்படின்னா பண்ணிட்டு இருக்கான், நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ அதனால தான் இந்த பேரை நான் இப்போ சொல்கிறேன். அவன் பண்ணதுனால நான் அந்த பேரை இப்போ சொல்கிறேன். இந்த சண்டாளனை வந்து யாரெல்லாம் சரி பண்ணுவாங்கன்னா, கேதுவுடைய காரகத்துவம் தான் ராகுவை கண்ட்ரோல் பண்ணும். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொரோனா வந்தது. கொரோனாவும் ராகு தான். பரவக்கூடியவன், காற்றால் பரவக்கூடிய நிறைய பேர்த்த இறந்து போனாங்க. அப்போ என்ன சொன்னாங்க, நம்மளுக்கு என்ன பரிகாரமாக சொன்னாங்க, மருத்துவ பரிகாரமாக, எல்லோரும் உங்களை நீங்களே தனிமைப்படுத்திக் கொள்ளுங்கள் சொன்னாங்களா? எல்லாருமே பார்த்தீங்கன்னா தனிமைப்படுத்தி கொள்ளுதல் அப்படிங்கிறது கேதுவினுடைய பண்பு. இந்த முனிகள், ரிஷிகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குகை, மலை மேலே இல்லைன்னா காட்டுக்குள்ளார போய் உட்காந்துக்குவாங்க. அது கேதுன்னா என்னன்னா ஆன்மீகத்தை பண்றது. அப்போ ஜீவ சமாதி அடைந்த, இப்போ நீங்கள் பார்க்கலாம் நம்மளுடைய தமிழ்நாட்டில், முக்கியமாக தென்னிந்தியாவில் நிறைய சித்தர்களுடைய ஜீவ சமாதிகள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா ஒரு விஷயம் தெரியும், எல்லா ஜீவ சமாதியும் நீர்நிலைகளுக்கு அருகிலேயே இருக்கும். நீங்கள் பார்க்கலாம், எல்லாம் மேக்சிமம் ஜீவ சமாதிகள் நீர்நிலைகளுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதி என்பது மிக 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 பவர்ஃபுல்லான, ரொம்ப சக்தி வாய்ந்தது. அங்கே பௌர்ணமி அன்று நடக்கக்கூடிய குரு பூஜைன்னு பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்துருக்கலாம் நிறைய கோவிலில். பௌர்ணமி அன்று செய்யக்கூடிய பூஜைகள், அந்த ஜீவ சமாதிக்கு பண்ணக்கூடிய பூஜைகள்னால இது போன்ற இயற்கை சீற்றங்கள் கண்டிப்பாக தவிர்க்கப்படும். ஏன்னா ராகுவை அதற்கு ஈக்குவலான ஒரு பலமான ஒரு பிளானட் தான் சரி கட்டும். அப்போது இந்த கேதுவை வைத்தே இந்த ராகுவை நாம் சரி கட்ட முடியும். இந்த நான் சொன்னது போல் அந்த வரக்கூடிய தை மாதம், மாசி மாதம், அதாவது
எளிமையாக புரியணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, பொங்கல் முடிந்து அல்லது வந்து பார்த்தீங்கன்னா குடியரசு தினம் வருது இல்லையா, ஜனவரி 26 குடியரசு தினம். அதற்கு அப்புறம் இருந்து நாம் ஒரு மிகப்பெரிய திடீர் மழையை பார்க்க போகிறோம். மழைக்காலம் அப்படிங்கிறது டிசம்பரோட முடிஞ்சிரும். ஒவ்வொரு டிசம்பரும் நமக்கு வந்து பேரிடர் காலமாவே நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். டிசம்பர்னாலே சுனாமி வரும், வெள்ளம் வரும், மழை வரும், இல்லை ஏதாவது ஒரு சூறாவளியோ புயலோ வரும். எப்படி ஜனவரி தாண்டி அது வாய்ப்பு இருக்கா நிஜமாவே? அதை தான் நான் சொல்றேன். இதுதான் அப்நார்மாலிட்டி. அதாவது இயற்கைக்கு மாறாக, இயற்கை சமநிலையில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இயற்கையை சமநிலையில் இருந்து வெளிவர வைத்து காலநிலை மாற்றங்களே கொண்டு வரான் பாருங்க. இன்னொன்னு சொல்லிடுறேன், இந்த ராகு மீனராசிக்கு வரான். மீனராசி அப்படிங்கன்னா நம்ம இப்பதான் சொன்னேன் பார்க்கடல். பார்க்கடல்னா ஆதிசேஷன் இருப்பாருன்னு சொல்லுவோம். ஆதிசேஷனுடைய தலைப்பகுதியில் தான் பூமி இருக்கிறதாக ஒரு ஐதீகம் உண்டு. இன்னும் கொஞ்ச நாட்களில், இன்னும் சில நாட்களில், இதை நான் என்னுடைய முகநூல் பக்கத்தில் எழுதியிருக்கேன், பூமியுடைய சுழற்சியை பற்றி சில விஷயங்கள் நீங்க கேட்க போறீங்க எல்லாரும். இதுவும் ராகுவே செய்வான். நீங்க பார்க்கலாம். இது என்ன பண்ணா, எந்த மாதிரியான சுழற்சி? பூமி சுழற்சி. பூமி தன்னுடைய பாதையை மாற்றிக்கொள்வதை நீங்க பார்க்க போறீங்க. தன்னுடைய பாதையை மாற்றும். இப்ப சுத்திட்டு இருக்கு இல்லையா, இப்ப வந்து ராகு உள்ளே வந்ததிலிருந்து வெப்பமா அதிகமாயிடுச்சு. அதாவது வெளிவருவதற்கு முன்னாடி நம்ம கண்டாந்தம்னு சொன்னேன். கண்டாந்தம்னா நெருப்பு சம்பந்தப்பட்ட, அது ஒரு விதமான நெருப்பு சார்ந்த பிரச்சனைகள். அப்படிங்கிறப்போ இந்த பூமி தன்னுடைய சுழற்சியை மாற்றிக்கொள்ள போகிறது, லைட்டா மாற்றும். இது வந்து அறிவியல் ரீதியா நம்ம எல்லாத்துக்கும் இன்ஃபர்மேஷனா வரும். வெகு விரைவில் அது இன்ஃபர்மேஷனா சொல்லுவாங்க. பூமி மிக வெப்பமான காரணத்தால் தான் நிறைய நிலநடுக்கங்களை ஏற்படுத்தும். இப்போ நம்ம இதுவரையும் நீங்க பார்க்காம தமிழ்நாட்டில் நீங்க எர்த்குவேக் பார்த்தீங்க இப்போ ரீசெண்டா சமீபத்தில், அதுவும் ராகு தான். இதெல்லாம் ராகு. இவன் எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருப்போம், சனி. இல்ல எனக்கு இன்னொரு கேள்வி வருது. நிலநடுக்கம் தமிழகத்துல நம்ம பார்க்காம இப்ப சமீபத்துல பார்த்திருந்தோம். அப்ப இந்த நிலநடுக்கமானது கடற்பகுதியை நோக்கி போகுது அப்படின்னா அது சுனாமியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? ஏன்னா 2004 நம்ம ஒரு சுனாமியை பார்த்தோம் தமிழ்நாட்டில். இப்போ 2024 வரப்போது, இன்னும் கரெக்டா ஒரு 20 வருஷம் முடிஞ்சிருச்சுல. சுனாமிக்கு வாய்ப்பு இருக்கா? அப்ப சுனாமிக்கான வாய்ப்பு இப்போ 2024 கிடையாது. அதுக்கான வாய்ப்பு, அதாவது நீரால் பிரச்சனைகள் உண்டு. இப்போ வந்து அணைகள் உடையலாம், கண்மாய்கள் உடையலாம், ஆற்று பகுதி, குளங்கள் உடையலாம், ஏரிகள் உடையலாம். இந்த மாதிரி பிரச்சனைகள் கொடுக்குமே தவிர சுனாமி என்பதற்கு வருவதற்கு சனி மீனத்திற்கு போகணும். நீங்க இப்போ கொஞ்ச நாள்ல, எனக்கு அது எக்ஸாக்டா அந்த டைம் தெரில, சனியினுடைய வளையங்கள் மறைய போகிறதுன்னு ஒரு நியூஸ் ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? 2026ன்னு நினைக்கிறேன் அந்த டைம். அப்போதான் சனி வந்து மீனத்துக்கு போவாப்புல. இந்த சனியினுடைய வளையங்கள், நம்ம சனினாவே எப்படி கண்டுபிடிப்போம்? சுற்றி 3 வளையம் இருக்கும். சும்மா ஒரு டிராயிங் வரையும் போது கூட வட்டம் போட்டு சுற்றி ஒரு இது போடுவோம். அந்த வளையம் மறைய போகிறது. இது அறிவியல் பூர்வமாக மறைய போகிறதுனா ஒரிஜினலாக மறையலை, பூமியிலிருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியாது. வெளியே அப்படியே தான் இருக்கும். பூமியில, ஏன்னா நம்ம பூமியிலிருந்து பார்க்கறது தான் ஜோதிடம். ஜோதிடத்தில் ஜாதக கட்டத்தில் பூமி எங்கே இருக்குன்னு சில பேர் என்ன கேள்வி கேட்பாங்க. பூமி வந்து பூமியிலிருந்து தான் நம்ம பார்க்குறோம். அப்போ பூமியிலிருந்து பார்க்கும் பொழுது சனியினுடைய வளையங்கள் மறைய போகக்கூடிய காலம் 2026ன்னு நினைக்கிறேன். அப்போது சொல்லியிருக்காங்க, நாசா சொல்லியிருக்காங்க. அந்த பீரியடில் தான் சுனாமி வருவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் எக்ஸ்க்ளூசிவான இந்த விஷயம். இது வந்து ஜோதிடத்தில் அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். நம்ம என்ன நடக்குது, என்ன, அதாவது சயின்டிஃபிக் ரீதியாகவும் பார்க்கணும். ஜோதிடம் அறிவியல் கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஜோதிடம் அறிவியல் கிடையாது. ஜோதிடம் அறிவியலை பின்புலமாக கொண்ட, அஸ்திவாரமாக கொண்ட ஒரு கலை. அது ஒரு கலை, அது அறிவியல் கிடையாது. அப்போது அறிவியல் டேட்டா நம்மளுக்கு தேவைப்படுது. இப்போ சூரிய உதயம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் நாசா சொல்கிறதுல வச்சு, பஞ்சாங்கம் சொல்வதை வைத்து, இந்த டேட்டாவை எடுத்துட்டு தான் நம்ம வந்து இன்டர்பிரட் பண்ணுறோம். நம்ம அதை வந்து இது பண்ணுறோம், பலன் சொல்வதற்கு உபயோகப்படுத்திக்கிறோம். அப்போ இந்த சனியினுடைய வளையங்கள் மறையக்கூடிய அந்த 2026 இருந்து 2028க்குள்ள ஒரு சுனாமி. ஏன்னா அப்பயும் பாருங்க சனி மீனத்தில் தான் இருப்பான். மீனத்தில் தான் நான் என்ன சொன்னேன், 2028 வரைக்கும். ஆமா, உலகத்தை தாங்கக்கூடிய ஆதிசேஷன் இருக்கக்கூடிய அந்த பாம்பு படுக்கை. ஆதிசேஷன்கிறது ஆயில்ய நட்சத்திரம், அது வேற. ஆனா எல்லாமே நீர் ராசிகள் இருக்கக்கூடிய இதுதான். இப்ப ராகு மீனத்தில் அமர்ந்தால்
அவன் கடகத்தையும் பாதிப்பான், விருச்சகத்தையும் பாதிப்பான். இங்க இது ஒரு ரகசியம். இப்ப நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இப்ப ராகு மீனத்துல இருக்கிறதுனால மீனராசிக்காரங்களுக்கு மட்டும் ஹெல்த் இஷ்யூஸஸ் வராது. கடகராசிக்காரங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுப்போம். இதுவரை இல்லாத மன அழுத்தம், மரண பயம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? உடம்புல சின்னதா கட்டி வந்துடும், உடனே ஐயோ பெரிய கேன்சர் கட்டியோன்னு சொல்லி பயந்து 3 நாள் தூங்காம விடாதபடி அந்த மரண பயத்தை கொடுக்கக்கூடிய அந்த இல்லூஷன் கொடுக்கக்கூடியது ராகு. அப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா, அது அந்த அந்த நபருக்கு மரண பயத்தை கொடுத்து அவனை வந்து மன உளைச்சலை கொடுத்து அது விருப்பப்படும். அதோடைய கேரக்டர் அந்த மாதிரி. அதனால தான் சர்ப கிரகம்னு வச்சிருக்காங்க. அதுபோல இப்போ இந்த மீனத்திற்கு வந்த ராகு பார்த்தீங்கன்னா கடகத்தையும் விருச்சகத்தையும் பாதிக்க போகிறான். இந்த நபர்கள் எல்லாம் தன்னுடைய உடல் நலத்தை நல்லா பார்த்துக்கணும். முக்கியமாக அவங்களுடைய உணவு எடுத்துக்கிறாங்க இல்லையா, அதை வந்து கொஞ்சம் நல்லா பார்த்து எடுத்துக்கணும். ஏன்னா உணவு முறைகளில் வழியாக தான், அதுவும் முக்கியமாக அந்த ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த அதிக கலர்ஸ் அந்த இந்த டீப் ஃப்ரை பண்ணதுலலாம் தான் ராகு இருக்கான். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த டீப் ஃப்ரை சாப்பிட்றவங்களுடைய உடல் வந்து அதிகமாக பெருத்துரும் அல்லது கொழுப்பு சேர்ந்துடும். அது ராகுவுடைய காரகத்துவம் அப்படின்னு. ஏன்னா டீப் ஃப்ரை பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இயற்கைக்கு முரணானது. இது நம்ம பண்ணுறோம். சில அந்த காலத்துலலாம் நாம் இந்த வடை சுடுறதுக்கும் அப்பளம் சுடுறதுக்கும் தான் யூஸ் பண்ணோம். இப்போ வந்து சிக்கன் இது 65ன்னா சொல்லி அந்த டீப் ஃப்ரை பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு கலாச்சாரம். இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த 3 ராசிக்காரர்கள் இது எக்ஸ்க்ளூசிவ் இன்ஃபர்மேஷன். ஏன்னா இதுவரை ராகு கேது பெயர்ச்சிகளில் ராசி ரீதியாக தான் சொல்லி பார்த்துருப்பாங்க. இப்பயும் நான் ராசி ரீதியாக தான் சொல்கிறேன். மீனம், கடகம், விருச்சகம் 3 ராசி நபர்களும் தங்கள் உடல்நலையும் மனநலத்தையும் பார்த்துக்குங்க. முக்கியமாக இன்னொரு எக்ஸ்க்ளூசிவான இன்ஃபர்மேஷன், சில பேர் இந்த சாப்பாட்டை ஃபோட்டோ எடுத்து போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில், இன்ஸ்டாகிராமில் அடிக்கடி பண்ணுவாங்க. இப்போ சமையல் கலை பண்ணுறவங்க பண்ணுறது ஒரு வியாபார ரீதியான விஷயம். ஆனால் இவர்கள் இப்போ நார்மலான பீப்புள், இப்போ நான் இருக்கேன், இன்னும் மற்ற நபர்கள் இருக்காங்க, சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஃபோட்டோ எடுப்பாங்க, எடுத்து நான் அதை சாப்பிட போகிறேன். இந்த 3 ராசிக்காரங்க செய்யாதீங்க. அது மாதிரி செஞ்சீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வரும். அந்த கேப்சர் பண்ணுறோம் இல்லையா, ஃபோட்டோ கேப்சர் பண்ணுறோம், அது ராகுன்னு சொல்லுவோம். அந்த கேப்சர் இமேஜ் இப்போ பார்த்தீங்கன்னா சிசிடிவி, இந்த இமேஜ், ஃபோன், கேமரா, இது எல்லாமே அதுதான். அப்படி பண்ணுறவங்களுக்கு மண்ணெல்லாம் பாதிக்கப்படும், உடல்நலம் பாதிக்கப்படும், உணவு விஷமாதல் நடக்கும், அஜீரண கோளாறுகள் நடக்கும், ஹாஸ்பிட்டல் செலவுகள் நடக்க போகிறதா இருக்குது. பார்த்துக்கணும். முக்கியமாக நான் சொன்ன 3 ராசி நபர்களும் தன்னுடைய தாயார்களுடைய உடல்நலத்தை ரொம்ப பார்த்துக்கணும். தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் இப்படி இந்த மாதிரி சஃபர் ஆகுறாங்க அப்படின்னா, இது எதிர்வினையா மாறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இப்ப ஆளுமையில இருக்கவங்களுக்கும் இது சனி பாதிக்கும் அப்படின்ற பட்சத்துல மக்களுடைய இந்த கதறல்களே அரசுக்கு எதிராக எதிர்வினையா மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சனிங்கிற பிளானட் பத்தி நம்ம எல்லாருக்குமே ஒரு விழிப்புணர்வு வந்து வேணும். சனிங்கிற பிளானட், இப்போ வந்து நான் ஒரு ஜோதிட ஆராய்ச்சியாளர், ஜோதிடர் என்பதை தாண்டி ஜோதிடத்தில் என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, சனி வந்து ஏன் வந்து அவர் வந்து அவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பிளானட்டா, அதை பார்த்தா பயப்படும்படி, அதுக்கு இன்னும் 7.5 சனி காலம்னா எல்லாருமே பயப்படுவாங்க, அஷ்டம சனி காலம், ஏன் அந்த சனிக்கு மட்டும் அந்த இது அப்படின்னு நம்ம ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது சனியை பற்றி ஒரு செப்பரேட்டான ஒரு ஸ்டோரி சொல்றாங்க. அந்த ஸ்டோரி உண்மையா நடந்ததா அப்படிங்கிறது இல்லை, அதுல ஒரு உள்ளர்த்தம் ஒன்று இருக்கு. நம்ம முன்னோர்கள் ஏன் உள்ளர்த்தம் வச்சு சொன்னாங்கன்னா, இப்போ நம்மளுக்கு போர்டு இருக்குங்க, பேப்பர் இருக்கு, பேனா இருக்கு, அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் இருக்குது, ஈஸியாக நம்மளால் ஒரு விஷயத்தை விளக்க முடியும். ஆனால் அந்த காலத்தில் எதுவுமே கிடையாது, ஓலைச்சுவடி தான், அதுவுமே விட எல்லாருமே அது எழுத தெரியாது. அப்போது ஏதாவது ஒரு பார்த்தீங்கன்னா கற்பனை கதை மூலமாக உங்களுக்கு அதை பற்றி உங்களுக்கு புரிய வைக்கணும். நீங்கள் சும்மா இது இப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு புரியாது. அப்போ ஒரு கதையை உருவாக்க வேண்டும். அப்போது இந்த சனியை பற்றி அவர்கள் உருவாக்கக்கூடிய கதையில் நீங்கள் நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா திருநங்கை கிரகம். சனி வந்து திருநங்கை கிரகம். இது நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, நான் வெளிப்படையாக நான் சொல்கிறேன், சனி ஒரு திருநங்கை கிரகம். சனிக்கு ஒரு கால் மாற்றுத்திறனாளிக்கான கிரகம். அது ஒரு கால் என்பது அவர்களுக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்கும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதுபோல் ரொம்ப கருமையான ஒரு கலரோடு இருக்குது, கருநீல கலர் நம்ம பார்க்குறோம். அது ஏன் கருநீல கலர்னு சொன்னாங்கன்னா வானத்தில் அது அப்படி தான் தெரியும். அப்போது அது என்னன்னா, அந்த சனி வந்து சூரியனுக்கு பிறந்த மகனாக இருக்கிறார்.
சூரியன் வந்து தன்னுடைய மகன் இப்படி இருக்கிறானே பார்க்கறதுக்கு, சாயாதேவிங்கிற ஒரு பொண்ணோட அவர் வந்து இருந்து பிறந்த குழந்தைன்னு சொல்லி ஒரு இந்த கதை வருது. நம்மளுக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லைங்க. என்ன சொல்ல வராங்க, சனியை அவர் ஒதுக்குகிறார். காரணம் என்ன? அப்ப சூரியனுடைய கேரக்டர் அங்க வருது. சூரியன் என்ன பண்ணுதுன்னா, எல்லோருக்கும் ஆளுமை செய்து, அதிகாரம் செய்து, எல்லாரையும் ஒரு பிடியில வச்சிருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தாலும், அவருக்கு இது போன்ற நபர்களை பிடிக்கல. அவர் வந்து இயற்கைக்கு மாறாக பிறந்திருக்கிறார். இல்லைங்க, திருநங்கை கிரகமாக இருக்கிறார். அப்புறம் அவர் வந்து அவர் உடல் ஊனமுற்று இருக்கிறார், பார்ப்பதற்கு அசிங்கமா இருக்கிறார். இன்னொன்னு கொஞ்சம் உடல், அதாவது இப்ப சில பேர் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே முதிர்வான தோற்றம் வந்துரும். பார்த்துருப்பீங்க. இப்போ வயசு வந்து 30 தான் இருக்கும், ஆனால் பார்க்கறதுக்கு 45, 50 மாதிரி இருப்பாங்க. சிறு வயதிலேயே முதிர்வான தோற்றத்தை கொண்டவராக இருக்கிறார். பார்க்கவே அவரால் முடியல. அதனால அவர் என்ன பண்றாங்கன்னா, எல்லாரும் ஒதுக்கி வைக்கிறாங்க. அப்போ அந்த அந்த சிறு குழந்தை, அந்த அது குழந்தை டைம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5 வயசு 6 வயசு மாதிரி இருக்கும்போது அவர் ஒதுக்குறாங்க எல்லாரும். எனக்கு அது வேணாம். இப்போ அந்த கதையில ஒரு விஷயம் வருது என்னன்னா, ஒதுக்குறாங்க. யாரு ஒதுக்குறாங்க? 3 4 கேரக்டர் நான் சொன்னேன். அப்போ ஒதுக்கும் பொழுது அவர் என்ன பண்றாங்கன்னா, சுடுகாட்டுக்கு போய் தள்ளிடுறாங்க அவரு. ஏன்னா சுடுகாட்டுக்கு தான் யாரும் வரமாட்டாங்க. யாரும் வராத இடம் என்ன சுடுகாடு அப்படிங்கிறப்ப அங்க போகும்பொழுது அங்கே காலபைரவர் இருக்கிறார். அந்த காலபைரவரை குருவாக ஏற்றுக்கொண்டு மாந்திரீக தாந்திரிகங்கள் இருந்து அனைத்து வேதங்களும் கற்று ஒரு சிறந்த ஒரு முக்கியமான ஒரு நபராக தன்னை மாற்றிக்கொள்கிறார். அதாவது இது என்ன வருது அப்படின்னா, சுயமுயற்சி. இப்போ நம்ம ஃபீனிக்ஸ்ன்னு பார்க்குறோம் இல்லைங்களா, இது ஃபீனிக்ஸ். ஜோதிடத்துல ஃபீனிக்ஸ்ன்னு சொல்றது சனி. அப்போ சுயமாக முன்னேறியவர்களுக்கு சனியினுடைய அருள் இருக்கும். சனி அதை பண்ணும். சுயமா கத்து வராங்க பாருங்க. சில பேர் வந்து யாருடைய சப்போர்ட்டும் இல்லாம வராங்க. அப்போ சனிக்கு யாரெல்லாம் ஏளனம் செய்கிறார்களோ அவர்களை பிடிப்பதில்லை. உருவகேலி செய்கிறாங்க பாருங்க, அவர்களை பிடிப்பதில்லை. யாரெல்லாம் இன ரீதியாக பிரச்சனை கொடுக்குறாங்களோ அவங்கள பிடிக்கிறது இல்லை. யாரையெல்லாம் சாதி பாகுபாடு வைத்து பார்க்கிறார்களோ அவர்களை பிடிக்கிறது இல்லை. மாற்றுத்திறனாளிகளை அவமதிப்பவர்களையும், திருநங்கைகளை அல்லது திருநம்பி 2 பேர் இருக்காங்க, அவர்களை, அதாவது அவர்களுக்கு இன்னல் செய்பவர்களையும், பொதுவாக அதிகார தோரணையால் ஒருத்தரை அமுக்க நினைக்கிறவங்கள சனி வந்து தன்னுடைய முழுமையான வீரியத்தை தன்னிடம் காமிக்கும். இதை ஏன் நான் இப்போ சொன்னேன் அப்படின்னா, இப்போ கும்ப சனின்னு பேர் இப்போ வந்திருக்கிற சனி. இது கும்ப ராசி அப்படிங்கிறது முக்கியமான ராசிங்க. ஏன் அதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் கவனிச்சிங்கன்னா கும்ப ராசியில் வந்து தான் நம்மளுக்கு மாசி மாதம்னு அதுக்கு ஒரு பேர் உண்டு. கும்பராசி வந்து மாசி மாதம். அப்போ தான் சிவராத்திரின்னு ஒன்று வரும். சிவராத்திரி வந்து இருக்கிறதுலே ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஈவெண்ட். எல்லாருமே முழிச்சிருந்து பண்ணுற அந்த இருள் சம்மந்தப்பட்ட அது அங்கேயே சனி உட்காந்து, அது இருள் சம்மந்தப்பட்ட இடம். அதாவது அது ஒரு விதமான சனிக்கு சௌகரியமான ஒரு பிளேஸ். மூலத்திரிகோணம்னு சொல்லுவாங்க ஜோதிடத்தில் ஒரு வார்த்தை. மூலத்திரிகோணம் அப்படின்னு என்னன்னா ஃபேவரட் பிளேஸ். 2 வீடுகள் சனிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது, மகர ராசி மற்றும் கும்பராசி. மகர ராசியும் அவர் வீடு தானே அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு என்னதான் வந்து வெளியில் எங்கே போனாலும் நம்ம அம்மா வீட்டுக்கு போனால் நம்ம எப்படி இருப்போம்? கம்ஃபர்டபுளாக இருப்போம். அவர் அந்த அம்மா வீட்டில் வந்துருக்கிறாரு, வெரி ஸ்ட்ராங்காக இருக்கிறார். அப்போ என்னென்ன குறிக்கும் இந்த கும்பம்? என்னென்ன குறிக்கும் அப்படின்னா, கும்பம் வந்து பாதாளத்தை குறிக்கும், சுரங்கத்தை குறிக்கும். இப்போ நான் சுரங்கம்னு சொன்னோன்னே உங்களுக்கு ஒரு ஈவெண்ட் ஞாபகம் வரணும். இப்போ கொஞ்ச நாள் சுரங்க தொழிலாளர்கள்லாம் மாட்டினாங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? உத்தரகாண்டில். இப்போ சனி அங்கே வந்திருக்கிறார். அப்போ சுரங்கம், பாதாளம், கழிவுநீர். கழிவுநீர் பற்றி சில விஷயங்கள் வந்திருக்கும் இப்போ ரீசெண்டாக, நீங்கள் பார்த்துருக்கலாம். கழிவுநீர், பாதாள சாக்கடை, அதுக்கப்புறம் அங்கே அந்த மைனிங் பண்ணக்கூடிய தொழிலாளர்கள், இது அதுக்கப்புறம் இந்த ஊழியர்கள் இருக்காங்க பாருங்க, இந்த துப்புரவு தொழிலாளர்கள், இந்த கீழ்நிலைய தொழிலாளர்கள்னு அவங்களுக்கு ஒரு பேர் உண்டு. பட் ஆனால் அவங்கெல்லாம் சனிக்குடைய இதில் தான் வராங்க. அவங்களெல்லாம் போராட்டம் பண்ணுறதெல்லாம் பார்க்க முடியும், பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சனி இங்கே வந்ததுல இருந்து அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பார். இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, மூலத்திரிகோணத்தில் பலமாக அமர்ந்த சனி. சனினாவே நம்ம எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் ஞாபகம், சனியின் பார்வை இல்லைங்களா? சனி பார்க்குறாருன்னா, அதாவது நேரம் இன்னும் கும்பிட மாட்டாங்க சனியை மட்டும். கோவிலுக்கு போனாங்கன்னா சனி கிரகத்தை மட்டும் நேரம் நின்று கும்பிட மாட்டாங்க. ஐயோ நம்மளை பார்த்துருவாரு, அவர் பார்வைப்பட்டா அவ்வளோதான் அப்படின்னு. இப்போ சனி எங்கே பார்க்குறாருன்னா சிம்ம ராசியாக பார்க்குறாரு. சிம்ம ராசின்னா என்னன்னா அரசியல்வாதிகள். கடகராசிக்கு அஷ்டம சனியாக குறிப்பிட்டு சொல்ல முடியுமா சிம்ம ராசி யாருக்கு இருக்கு அப்படின்ட்டு? சிம்ம ராசி அப்படிங்கிறது மகம் நட்சத்திரமும் பூரம் நட்சத்திரமும் உத்தர நட்சத்திரமும் கொண்டவர்கள் சிம்ம ராசியில வருவாங்க. உத்தர நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் வருவாங்க.
சனி தன்னுடைய 7ஆம் பார்வையாக நேரடியாக, அதாவது எல்லா ராசியும் பார்க்கறது வேற, தன்னை ஒதுக்கி வைத்தவர் சூரியன் அவர் ராசியை பார்க்குறாரு. அவருக்கு அப்பன்னா அவருக்கு பிடிக்காது, ஏன்னா என்னை ஒதுக்கி வச்சுட்டீங்க அப்படின்னு. இப்போ நேராக சிம்மத்தை பார்க்குறாரு இல்லைங்களா. இப்போ சிம்மத்தை வந்து சிம்ம ராசியில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டும். இப்போ வந்து சனி கடக ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் வந்தது மட்டும் இல்லாமல் தன்னுடைய 3ஆம் பார்வையால், 3ஆம் பார்வை கொஞ்சம் பவர் கம்மிங்கிறாங்க, வீரியம் குறைந்தது, மேசராசியை பார்த்துட்டு இருக்கிறாரு. அடுத்ததாக வரக்கூடிய 7ஆம் பார்வையும் 10ஆம் பார்வையும் வீரியமானது. அப்போது அதில் 10ஆம் பார்வை வந்து விருச்சக ராசி மேலே விழுந்துட்டு இருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல என்னன்னா, தன் பார்க்கறது, இப்போ 7ஆம் பார்வைன்னா என்ன தெரியுங்களா, அப்போ நான் உங்களுக்கு நேருக்கு நேராக பார்க்குறேன்ல, டைரெக்டாக பார்க்குறதுக்கும் இப்படி சைக்கிளில் பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நேராக பார்க்கும் பொழுது முழுமையான செறிவுடன் அந்த பார்வை இருக்கும். அப்போது தன்னுடைய 180 டிகிரி பாகையில் பார்க்குறாரு சிம்மத்தை. சிம்ம ராசிகள் எல்லாம் கவனமுடன் இருங்கள். ஏன்னா அவருடைய பார்வையானது ரொம்ப, இப்போ நான் வந்து 3 ராசி சொல்லியிருக்கேன், இதோட சேர்ந்து 4வது ராசி மீனராசி, கடகராசி, விருச்சக ராசி, சிம்ம ராசியும் வருகிறது. ஸோ இதில் ராகு சம்மந்தப்பட்டதால் கடகராசிக்கு கொஞ்சம் அதிக பிரச்சனை. கடகராசிங்கிறது தமிழ்நாடு. ஸோ அதனால் அரசியலிலும் கூட இந்த சனியினுடைய பார்வையால் அரசியலிலும் கூட சில விதமான மாற்றங்களையும் முரண்களையும் இந்த சனி ஏற்படுத்த போகிறது. நோட் பண்ணிக்கங்க. ஜோதிடம் சார்ந்த எல்லா கேள்விகளுக்கும் தெளிவான பதில்களை கொடுத்தீங்க. நேரத்திற்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். This holiday season, come and meet the Mermaid Scuba Center and over 5,000 aquatic creature only at VGP Marine Kingdom, Chennai. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். 2 லிட்டர் சன்லாண்ட் ஆயில் வாங்கினா 18 ரூபாய் மதிப்புள்ள சக்தி மசாலா மஞ்சள் தூள் ஃப்ரீ.